Hello student, this is from Gomathi Math channel for Diploma Engineering practice question paper integration chapter. Integrate sin power 5x dx. இப்போ sin power 5x நம்ம sin power 4x sin x ன்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். power 5 வந்து 4 1ன்னு பிரிச்சுட்டு இதை தனியாக bracket போட்டு வச்சுக்க. போட்டு y is equal to cos x. அப்போ இதை differentiate பண்ண என்ன வரும்? dy equal to minus sin x. இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த மைனஸ் டிஒயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் சைன் பவர் 4xை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து காஸ் எக்ஸை ஒய்ன்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா, புட் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ இந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் டிஒய். இந்த மைனஸை வெளியில் எடுத்துக்க, அல்லது டேர்ம்ஸை கூட நம்ம திருப்பி எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 2y ஸ்கொயர். இப்போ எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்துடுச்சு, ஏன்னா இங்கே வேரியபிள் ஒய். ஸோ வி ஆர் டூயிங் த டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இது பவர் வரப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? எக்ஸ் பவர் n+1 பை n+1 இன்டகிரேஷனில். ஸோ y³/3 y பவர் 5/5. இப்போ இந்த மைனஸ் சைனை உள்ள எடுத்துகிட்டு போய்க்கும். இப்போ ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஒய்யை நம்ம காஸ் எக்ஸ்னு வச்சுருந்தோம். ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 cos³ y/3 மைனஸ் காஸ் பவர் 5/5 ப்ளஸ் c. Now another question, integral tan power 10x by cos squared x. ரொம்ப சிம்பிள் சம் இது, 2 மார்க் கொஸ்டின் தான். cos squared x 1 by cos squared x டைரெக்டாக secant squared xன்னு போய்க்கலாம், அல்லது 1 by cos squared x அப்படின்னு சொல்லி இது செப்பரேட்டாக இப்படி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ tan x வந்து யூன்னு வச்சுக்கோம். ஸோ tan xனுடைய டிஃப்ரென்சியேஷன் secant squared x. ஸோ secant squared x dx equal to u. Then secant squared x you can write it as 1 by cos squared x dx equal to du. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா duன்னு எழுதிக்கலாம். ஸோ du 1 by cos squared x dx equal to du. இப்போ இங்கே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்க, அதுக்கு duன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்க. tan x நம்ம uன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பவர் 10 இருக்கிறதுனால பவர் 10 போட்டு. ஃபார்முலா என்ன? u power 10+1 by 10+1. So u power 11/11. That is u வந்து ரீப்ளேஸ் பண்ணு tan x, because u equal to tan x in beginningல எடுத்திருக்கோம். So tan power 11x/11 plus c. Now next question, integral 0 to pi/2. So far பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல். லிமிட் வந்து அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் இருக்குது. அதே மாதிரி இங்கே பவர் வந்து ஈவனாக இருக்குது. இங்கே பவர் 4, இங்கே பவர் 2. பவர் ஆடுக்கு வேறு ஃபார்முலா, பவர் ஈவன் வரப்போ we are using this formula. in equal to n-n/n, n-3, n/2, n-5, n/4. தென் லாஸ்ட்டில் ஆஃப் இன்ட்டு pi/2. இந்த ஆஃப்ங்கிறது எல்லா சம்முக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை நீ செப்பரேட்டாக எழுதணும் அப்படின்ட்டு கூட இல்லை. பட் லாஸ்ட்டில் இந்த pi/2 மறந்துடக்கூடாது. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் 1 3 5. கீழே வந்து ஈவன் நம்பர், இதை கூட நீ 0ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 0 2 4 லாஸ்ட்டில் 2 1/2. இப்போ இந்த சைன் பவர் 4xை சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கு. ஏன்னா இங்கே 2 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்குது, சைன் தனியாக காஸ் தனியாக. ஸோ ஒரே இதாக மாற்ற போகிறோம், காஸ்ன்னு சொல்லி கொண்டு வர போகிறோம். ஸோ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் தீட்டாவோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அண்ட் அகெயின் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் காஸ் பவர் 4. ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அதை திரும்ப ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த இடத்துல பவர் 4 அப்படின்னு சொல்லி எழுதி. இப்போ காஸ் ஸ்கொயர்டு எக்ஸை யூ டேக் இன்சைட். அப்போ 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ், தென் 2 காஸ் பவர் 4x. ஏன்னா இங்கே 2 இருக்கா, ஸோ 2 + 2 4. தென் இங்கே 4 + 2 6 காஸ் பவர் 6x. இப்போ பாரு, சைன் இருந்து எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ நவ் வி கேன் அப்ளை த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக
இன்டெக்ரல் கீழே 0 இருக்கணும், மேலே π/2 இருக்கணும். sin power nx ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 cos power nx dx. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ரொவைடட் பவர் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். இதை தனித்தனியாக இப்படி பிரித்து எழுதிக்க, இந்த டிஎக்ஸை தனித்தனியாக உள்ளே கொண்டு போய்க்க. ஸோ இதை I2ன்னு வச்சுக்க, பவர் 2ன்னு இருக்கிறதுனால I2 I4 I6 இதை தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கன்சிடர் I2. இங்கே ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், n-1/n. n என்ன இந்த இடத்துல 2. ஸோ 2 - 1/2 அவ்வளோதான். 2 - 1/2 என்ன ஆஃப். அப்போ லாஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குது, π/2 இருக்குது இல்லையா. ஸோ இந்த π/2வை இந்த இடத்துல எழுதிக்கிறோம். தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்க. இங்கே என்னோட வேல்யூ என்ன, n = 4. ஸோ ஃபார்முலா என்ன, n-1 n-3 அதுக்கப்புறம் n-5ன்னு எழுதிடக்கூடாது, ஏன்னா இங்கே இருக்கிறது 4 தான் இல்லையா. ஸோ கீழே வந்து n-2 தென் லாஸ்ட்டில் π/2. இங்கே பாரு ஆஃப் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே 4 - 3 1 4 - 2 2. ஸோ இதுக்கு பிஃபோராக கண்டிப்பாக ஆஃப் தான் நமக்கு இருக்கும், அதை நோட் பண்ணிக்க. தென் I6 n-1 n-3 n-5 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் ஆகாது. தென் n-2 n-4 லாஸ்ட்டில் மறக்காமல் π/2 எழுதிக்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து வந்துடும், பாக்ஸ் போட்டு. ஸோ when you simplify I2 இங்கே ஒரு -2 இருக்கு இல்லையா, அந்த -2வை இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்க. ஸோ ஆஃப்டர் சிம்ப்ளிஃபையிங் யூ ஆர் கெட்டிங் π/32. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் x³ sin x dx. இதில் எல்லாம் லிமிட்டெல்லாம் இல்லை, அந்த ஒரு சம்முக்கு தான் நம்ம லிமிட் வச்சு பார்த்துருக்கோம். இது x⁴n டைப்பில் வருது. ஸோ இந்த மாதிரி x⁴n டைப்பு. அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஒரு அல்ஜிப்ரிக் இந்த மாதிரி வரப்போ யூ ஆர் யூஸிங் பெர்னாலிஸ் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அல்ஜிப்ரிக் டேர்மை யூன்னு வச்சுக்கணும், இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை v அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ஸோ பைனாமியல் தியரம் வந்து uv இன்டெக்ரல் udv. நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இங்கே பெர்னாலிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் எது கன்வீனியண்ட்டாக இங்கே பவர் அதிகமாக இருக்கிறப்போ இந்த பெர்னாலிஸ் எடுத்துட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ uv மைனஸ் u'(v1) u'(v2) மைனஸ் u'(v3) எட்ஸெட்ரா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே u' ஒரு டைமு கீழே v1, u'' கீழே v2, u'' கீழே v3. ஸோ u அல்ஜிப்ரிக் ரேஷியோ தான் நம்ம யூன்னு வச்சுக்கணும். ஸோ u = x3. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷன், இந்த சைடு இன்டகிரேஷன். ஸோ 3x², இந்த 3 சைடில் வரும். n × x⁴n-1. ஹியர் யூஸிங் த ஃபார்முலா n × x⁴n-1. ஸோ u'' வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். u4 எடுக்கிறப்போ 0 ஆயிரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் dv = இன்டெக்ரல் மீதி இருக்கிறது என்ன, sin x dx. இது கேன்சல் ஆகிட்டு v = sin xனுடைய இன்டெக்ரேஷன் மைனஸ் காஸ் x. ஏன்னா சைனில் வந்து மைனஸ் வரும் இன்டெக்ரேஷனில், இதே டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கிறப்போ மைனஸ் வராது. நெக்ஸ்ட்டு v1 இதை திரும்பவும் இன்டெக்ரேட் பண்ண, இந்த சைடு ஃபுல்லாகவே இன்டெக்ரேஷன் தான். ஸோ காஸ் எக்ஸினுடைய இன்டெக்ரேஷன் sin x ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால யூ ரைட் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட்டு v2 அகெயின் யூ ஆர் இன்டெக்ரேட்டிங், திரும்ப sin xனுடைய இன்டெக்ரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். தென் v3 காஸ் எக்ஸு இன்டெக்ரேட் பண்ணு, sin x மைனஸ் மறந்து போட்டக்கூடாது, டிஃப்ரென்ஷியேஷனில் தான் காஸ் எக்ஸுக்கு மைனஸ் வரும். இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ரைட் த ஃபார்முலா u இதை எடுத்துக்க. தென் v, திஸ் இஸ் v. தென் u' 3x², v2 மைனஸ் sin x, u'', u''ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க, u'' சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் திஸ் ஒன்.
இதனுடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தட் யூ கேன் யூஸ். தேங்க்யூ.